கொஞ்சம் கூட புளி சேர்க்காம சூப்பர் டேஸ்டியான புளி இல்லா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்க 1/2 கப் வெள்ளை கொண்டக்கடலைய ஓவர் நைட் சோக் பண்ணி தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை குக்கர்ல சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல தோல் உரிச்சு கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் சொரக்காய், 2 கப் கழனி தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்க நான் 2 டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். கழனி நல்லா கொதிச்சு சொரக்காய் வெந்து வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மிளகாய் பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதுல நம்ம வேக வச்சிருக்க கொண்டக்கடலை, அரைச்சு வச்சிருக்க அரிசியை சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 தாளிப்பு வடகம் சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம குழம்பு கூட சேர்த்துட்டு கலந்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான புளி இல்லா குழம்பு ரெடி.